அப்ப நிறுவன போக்குல 5 தலைப்பு: உரிமைத்துவம், பிரதேச ஊடகம், ஊடகவியலாளர், பால்நிலை சமநிலை, தயாரிப்பு சொல்லு. சரியா? சுருக்கமா எனக்கு ஒவ்வொரு தலைப்பும் யாராவது குயிக்கா சொல்லுங்க பாப்போம். சுருக்கமா. உரிமைத்துவம் இதுதான். டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு. உரிமைத்துவம் சொன்னா இப்ப உலகத்துல ஊடகங்கள் தனியார் ஊடகம், அரசு ஊடகம் இருக்கிற. அப்ப அதுல இப்ப ஆரம்ப காலத்துல அரசு ஊடகங்கள் அதிகமாக இருந்தா, ஆனா இப்ப லாப நோக்கம் காரணமாக, பிசினஸ் மைண்ட் காரணமாக தனியார் ஊடகங்கள் செல்வாக்கு அதிகமாக காணப்படுற. பிரதேச ஊடகம் பிரதேச ஊடகம் ஆரம்ப காலத்துல கொழும்பை மையமாக கொண்ட பிரதேச ஊடகங்கள் தான் காணப்படுது. ஆனா இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக, பிரதேசங்கள் வளர்ச்சி காரணமாக பிரதேசத்துக்கு பிரதேசம் ஊடகங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற கொழும்பை தாண்டி. அது போல ஊடகவியலாளர் நிரந்தர ஊடகவியலாளர், அந்த சுயாதீனமான ஊடகவியலாளர் இருக்கிற. இப்ப நிரந்தர ஊடகவியலாளர் சொல்ற வெகுசன ஊடகத்திற்குள்ள, அந்த நிறுவனத்துக்குள்ள வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வழங்கப்படும். சுயாதீன ஊடகவியலாளர்கள் சொல்ற அவங்க அந்த குடிமை ஊடகவியலாளர் அப்படின்னா அவங்க இந்த நாட்டினுடைய பொதுவான பிரச்சனைகளை பேசுறாங்க. அவளுக்கு சம்பளம் வழங்கப்படாது. இப்ப இதுல அந்த வெகுசன ஊடகத்துக்குள்ள இருக்கிறதுல பகுதி நேர ஊடகவியலாளர்கள் நினைக்கிற. அவங்க அந்த நிறுவனத்துல பதிவு செய்தவர்களாக இருப்பாங்க. ஆனா நிரந்தரமா வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க செய்தியை வழங்குறதால செய்தியை வழங்கும் போது மட்டும் அதுக்கு சம்பளம் கிடைக்கும். இப்ப சுயாதீன சமகாலத்துல அந்த பகுதி நேரத்துக்குள்ள அடங்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களும் இப்ப தம்முடைய செய்தியை அந்த பெருமதி மிக்கதாக மாற்றிக்கொள்றதுக்காக பதிவு செய்யற. அது போல பால்நிலை சமநிலை என்று சொல்றது இப்ப ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இப்ப ஆண்கள் தான் ஊடகங்கள்ல அதிகமாக வேலை செய்யற. இப்ப பெண்களோட பிரதிநிதித்துவம் கொஞ்சம் ஊடகத்துல கூடினாலும் இன்னமும் ஆண்கள் தான் ஈக்கிற. எதிர்காலத்துல பெண்களோட வகை பங்கு கூடலாம் என இளைஞரை எதிர்பார்க்கிறோம். அது போல தயாரிப்பு சுதந்திரம். இப்ப இதுல என்னன்னு சொன்னா இப்ப அரசு சார்ந்து ஊடகங்கள் இருக்கும் பொழுது அங்கு தயாரிப்பு சுதந்திரம் காணப்படும். அரசுக்கு எதிராக ஒரு ஊடகம் செயற்படும் பொழுது அங்கு தயாரிப்பு சுதந்திரம் காணப்படாது. இதை நாங்க கட்டுப்பாட்டு தளர்வு என்று செல்வோம். அதே போல மார்க்சிச திறனாய்வின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அதிகாரம் படைத்தவர்களும் பணம் படைத்தவர்கள் அவங்க தான் இப்போ ஒரு செய்தியை போடணும்னு சொன்னா அந்த செய்தியை தீர்மானிக்கிறது. இதனால முக்கியமான செய்திகளுக்கான அந்த செய்தி துளை குறைக்கப்பட்டு அந்த உரிமையாண்மை அடிப்படையில அந்த அதிகாரம் படைத்தவருடைய செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. வெரி குட், வெரி குட். ஓகே, இப்படி கிளியரா செல்லக்கூடிய புள்ளல் நிறைய ஈகிறீங்க. மாஷால்லா, எவ்வளவு அழகா விளங்கப்படுத்துற பாடத்தை. இப்ப கட்டாயம் நீங்களும் இப்படி ஒரு ஆளை செல்ல போகல, முன்னுக்கு செல்லணும். இப்ப நாளைக்கு ஃபியூச்சர் இடத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஜெயினப்ட கனவு லோயர் ஆகணும் இறைவன் அதை புரிஞ்சுக்கணும். நல்லா இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்க